அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆகவே லாரி உரிமையாளர்களுடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய இன்னல்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் பெட்ரோல் டீசலை எல்லாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வராமல் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே போரின் காரணமாக டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது. அதே போன்று பெட்ரோலும் 108 ரூபாய் 109 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது. டயர் விலை குறையவில்லை. சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 2 முறை கட்டண உயர்வு, மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆகவே கடந்த அரசுகளை போல் இந்த அரசு இல்லாமல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பெட்ரோல் டீசல் துறையை உடனடியாக இந்த மோட்டார் நடத்தக்கூடியவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதே போன்று ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசல் துறையை கொண்டு வந்தால் ஏறத்தாழ 30 ரூபாய் 40 ரூபாய் லிட்டருக்கு டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிற புதிய கவர்மெண்ட் டிவிகே ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அதில் வருகின்ற பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உள்ளது. எங்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையான அண்டை மாநிலங்களில் கொடுப்பதை போன்ற உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. ஆனாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதியாக ரூபாய் 3000 உயர்த்தி கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். அதனை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளின் அக்சசிபிலிட்டி தடையற்ற சூழல் கவர்மெண்ட் அலுவலகமாக இருந்தாலும் தனியார் அலுவலகமாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தமா, மாணவர்களின் அடிப்படை கல்வி சம்பந்தமா, பள்ளி கல்வித்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் சம்பந்தமா, பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையை பத்தியும் அவர் பேசல. இது குறித்து அவரு பேட்டியும் கொடுக்கல. சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்டா அவர் வீட்டுல போய் பதில் சொல்ற, ட்விட்டர்ல போற, எக்ஸ் தளத்துல பதிவு போற நிலைமை தான் இருக்குது. ஆனா கூட்டத்தொடர்ல அவர் உக்காந்துட்டு பேச ஆரம்பிச்சா திமுகவை பத்தி கண்டிக்கிறது, எதிர்க்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை அவங்கள பத்தி பேசுறதா மட்டுமே தான் கூட்டத்தொடர் முழுக்க போகுது. மற்ற இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அதே மாதிரி அந்த மாதிரியான தோரணையில தான் பேசுறாங்களே தவிர மேகதாது அணைப்பு சம்பந்தமாவோ, மற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய நலன் சம்பந்தமாவோ, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சம்பந்தமாவோ, வேற இளைஞர் இன்னைக்கு நாட்டுடைய இளைஞர்ல எப்படி வேலை வாய்ப்புகளை முன்னுதாரணமா இந்த நாடு மாத்தணும் அப்படின்றத பத்தி எந்தவித கவலையும் இல்லாம இன்னைக்கு இந்த அரசு இருக்குது. வர கூட்டத்தொடர்ல அதே மாதிரி திமுக இதை பண்ணிடுச்சு, திமுக கஜானா காலி பண்ணிட்டு போயிடுச்சு, இருந்த அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லாம வேலை வாய்ப்பு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி சம்பந்தமா இந்த முதலமைச்சர் பேசணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இப்ப புதுசா மக்களுடைய எழுச்சியிலயோ மக்களுடைய விருப்பத்திலேயோ ஒரு புது ஆட்சி அமைஞ்சிருக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில. அதோடைய விவசாய பட்ஜெட்டுக்கு விஷயமா முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. நான் அதில் கருத்து கூட்டத்தில் கலந்துருந்தேன். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகளுடைய கருத்தை அனைவரும் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் என்ன விவசாயிங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் உங்களோட தெளிவாக சொல்கிறேன் ஐயா. நமக்கு நிறைய அணைகணும். 2000 வருஷம் பொறுத்து இன்னைக்கு கரிகாலம் பேரை சொல்றாங்கன்னா கல்யாணம் தடுப்பணை இன்னைக்கு நல்லா இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் தடுப்பணை வேணும். நம்ம எதுக்கு போய் மற்ற மாநிலத்தில் போய் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கணும்? நம்ம இடத்துல அணைகள் கட்டியிருந்தா போதுமான இது வரும். அதனால தயவு செய்து இந்த பட்ஜெட்ல அணைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.